ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். T2C வேர்ல்ட் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காண இருப்பது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது எப்படி? எங்கிருந்து தொடங்குவது? திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமுலை அம்பிகையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ, அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையை வலம் வந்து வணங்குவது. அருணாச்சலேஸ்வரரை மனதில் நினைத்து அவரது பெயரை உச்சரித்தவாறே கிரிவலம் வரும்போது ஏற்படும் சுகானுபவம் அலாதியானது. சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை. ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம். நினைத்தாலே முக்தி தரும் தலம். உமையவளுக்கு இடப்பக்கத்தை அளித்த ஈசன் அம்மையப்பராக திகழும் தலம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்டது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ, அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையை வலம் வந்து வணங்குவது. அருணாச்சலேஸ்வரரையும் மனதில் நினைத்து அவரது பெயரை உச்சரித்தவாறே கிரிவலம் வரும்போது ஏற்படும் சுகானுபவம் அலாதியானது. திருவண்ணாமலையை கிரிவலம் வருவதன் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெறும். திருவண்ணாமலையானது கிருதா யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதோ யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், தற்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் விளங்குகிறது. திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் மேற்கொண்டால் தீராத நோய்களும் தீரும், அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன் திருவண்ணாமலை கோயிலுக்கு அருகே இருக்கும் பூதநாராயணரை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூதநாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை. பின்னர் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையும் தரிசிக்க வேண்டும். அதன் பிறகு கோயில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேண்டும். கிரிவலத்தை இப்படித்தான் தொடங்க வேண்டும் என்பது நியதி. உலகில் இருக்கும் பழமையான மலைகளில் திருவண்ணாமலையும் ஒன்று என்ற கருத்தும் உண்டு. அண்ணாமலை மலையை சுற்றிலும் எண்கோண வடிவில் 8 சிவலிங்கங்களும் அமைந்துள்ளன. அவை முறையே இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் ஆகியவனவாகும். இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இது மட்டுமல்லாமல் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோயில்கள், 7 முருகன் கோயில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என்று மொத்தம் 99 கோயில்கள் கொண்ட தெய்வீக பாதை கிரிவலப்பாதையாகும். இக்கிரிவலப்பாதை மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டதாகும். திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகராம் சுரத்குமார் ஆகியோரின் ஆசிரமங்கள் இருக்கின்றன. அங்கு பக்தர்கள் அவரவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்கலாம். முழு முதற் கடவுளாக விளங்கும் அண்ணாமலையின் அடிவாரத்தை சுற்றி வலம் வரும்போது சக்தி மிக்க மூலிகை செடி கொடிகளும் காற்றை சுவாசிப்பதால் உடல் நலம் மேம்படுவதோடு மலையின் சக்தி மிகுந்த அதிர்வுகள் நம் வாழ்வை சிறப்பானதாக மாற்றும். நிறை மாத கர்ப்பிணி பெண் எப்படி அமைதியாக, ஆனந்தமாக வயிற்றில் இருக்கும் குழந்தையை மட்டுமே நினைத்து கொண்டு செல்வாளோ, அதுபோன்றே நாமும் முழு முதற் கடவுளான சிவபெருமானை மட்டுமே மனதில் நினைத்து அவருடைய திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டு பொறுமையாகவும் பக்தியுடனும் நடந்து செல்ல வேண்டும். கிரிவலம் செல்லும் போது எறும்பு புற்றுக்கு அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் வந்து சேரும் என்பது அத்தனை 1000 எறும்புகள் உண்கிறதோ அத்தனை 1000 உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் கிடைக்கும். கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாள்களுமே உகந்த தினங்கள்.
அதிலும் பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளப்படும் கிரிவலங்களுக்கு மற்ற தினங்களை விடவும் அதிக சிறப்பு உண்டு என்று ஞானிகளும் யோகிகளும் கூறுகின்றார்கள். கிரிவலத்தை பற்றி ரமண மகரிஷி கூறிய கதை ஒன்றை இங்கு காண்போம். ராஜா ஒருவர் குதிரையில் அமர்ந்து காட்டுப்பூனையை துரத்தியிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக காட்டுப்பூனை, குதிரை, ராஜா ஆகியோர் இறந்து போனார்கள். மூவரும் ஒரே நேரத்தில் இறந்து போனாலும் குதிரையும் காட்டுப்பூனையும் மோட்சம் அடைந்து விட்டன. ஆனால் ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்றால், ராஜாவிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று ஒரே சிந்தனைதான் காட்டுப்பூனைக்கு இருந்தது. ராஜாவின் ஆணையை கேட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் குதிரைக்கு இருந்தது. ஒரே சிந்தனையுடன் ஓடியதால் குதிரைக்கும் பூனைக்கும் மோட்சம் கிடைத்து விட்டது. ஆனால் பல சிந்தனைகளுடன் காட்டுப்பூனையை துரத்தியதால் ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கவில்லை. இதே போன்று கிரிவலம் மனதில் எவ்வித சிந்தனையும் இல்லாமல் அண்ணாமலையான் ஒருவனை மட்டுமே நினைத்துக் கொண்டு கிரிவலம் மேற்கொண்டால் இறைவனின் அருளை பரிபூரணமாக பெற முடியும். ஊழ்வினையை நீக்கும் திருவண்ணாமலையானை நினைத்தாலே பாவங்கள் தீரும். வலம் வர வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். மனதில் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அண்ணாமலையான் ஒருவனை மட்டுமே நினைத்துக் கொண்டு கிரிவலம் மேற்கொண்டு இறைவனின் அருளை பரிபூரணமாக பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.